ஸ்ரீ துர்கா தேவி. அன்னை ஸ்ரீ துர்கா சாகம்பரியாக அவதாரம் எடுத்து துர்குணனால் அழிந்த உலகத்தை பசுமையாக்குகிறார். துர்குணன் பிரம்மதேவரிடம் வரம் கேட்கிறான். அவன் நினைத்த போதுதான் மரணமடைய வேண்டும் என்று கூறுகிறான். அன்னை ஸ்ரீ துர்கா துர்குணனை அழித்து விடுவேன் என்று தேவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறாள். அந்த சமயம் நாரதர் துர்குணன் அன்னையை அழிக்க சேனைகளோடு வருவதாக கூறுகிறார். இனி வருவது நாராயண நாராயண. தாங்கள் அந்தர்ஞாமியாக இருந்தாலும் நடக்கவிருக்கும் சம்பவத்தை நான் தானே எடுத்துரைக்க வேண்டும். அன்னையே, துர்குணன் தன்னுடைய சேனைகளையும் அசுரர்களையும் தயார் செய்து கொண்டு தாங்களிடம் போர் புரிய வந்து கொண்டிருக்கிறான். ஜெகத் ஜனனியின் சேனைகளை நான் அடியோடு அழிக்கப் போகிறேன். இனி அனைத்து சிருஷ்டிகளும் என் கையில்தான். இனி இந்த உலகத்தையே ஆளப்போவது இந்த துர்குணன் தான். பிரபு, இன்று ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கவிருக்கிறது. துர்குணனின் சேனைகளாலும் அவர்களின் அட்டகாசத்தினாலும் உலகமே ஆட ஆரம்பித்து விட்டது. அதர்மம் செய்பவர்களுக்கு கூட இப்படி ஒரு பலமா? தேவி, அதர்மத்தின் கைகள் எவ்வளவுதான் ஓங்கி இருந்தாலும் தர்மத்தின் முன்னால் கைகூப்பியே ஆக வேண்டும். இன்று நடக்கவிருக்கும் யுத்தம் எவ்வளவு பயங்கரமானதாக இருந்தாலும் ஜெயிப்பது என்னவோ தர்மம்தான். இதன் மூலமாக இந்த உலகத்தில் சத்தியம் தர்மம் மீண்டும் தழைக்கும். தேவி, இந்த மூர்க்கனுக்கு அவன் யாரிடம் சண்டையிடுகிறான் என்று கூட தெரியவில்லை. பொறுத்திருந்து பார். இன்று இந்த துர்குணன் ஜெகத் ஜனனியை அழிக்கப் போகின்றான். அனைத்து சிருஷ்டிகளையும் என் கைக்குள் கொண்டு வரப்போகிறேன். இந்த உலகம் முழுவதும் என் கட்டுப்பாட்டுக்குள் வந்து என் கட்டளையை ஜெகத் ஜனனி, என் முன்னே வா. எங்கே ஒளிந்து கொண்டாய்? உனது மகிமையை நான் அழிக்கப் போகின்றேன். உனது பெயரை இந்த பூமியில் இருந்து அழிந்துவிடப் போகிறது. எங்கே இருக்கிறாய்? சூடி நீ வேரோடு பகையை வீட்டி நீ செல்வ கொண்ட நாயகி மகா துர்கா. சங்கு சக்கரதாரிணி வேதாந்த வேத நாயகி கருணை கொண்ட தெய்வம் நீ மகா துர்கா. ஜெய ஜனனி ஸ்ரீ துர்கா, ஜெய ஜனனி ஸ்ரீ துர்கா. ஆதிசக்தி தாயினி சகல ஜீவநாயகி உலகம் காக்கும் ரக்ஷினி மகா துர்கா. ஈசனோட தாயும் நீ கைலாசநாத வாசினி.
ஜெகஜனனி, श्री दुर्गा देवी, श्री दुर्गा देवी। உலகை படைத்தவளே, இப்போதுதான் தைரியமாக என் முன்னே வந்திருக்கிறாய். முடிந்தால் உன் சிருஷ்டிகளை காப்பாற்றிக்கொள். ஆனால் நீயே தப்பிக்கப் போவதில்லை. அப்படி இருக்கும்போது நீ எப்படி சிருஷ்டியை காப்பாற்றுவாய்? நான் சொல்வதை நம்பவில்லை என்றால் உன் கண்களை திறந்து என் சேனைகளை பார். எனது அசுர சேனைகள் உன்னை அழித்துவிடும். உன் சேனைகள் இருக்கும் மாணவத்தில் இவ்வளவு தைரியமாக பேசுகிறாய். அவைகளை ஒரு நொடியில் அழித்து விடுவேன். உன்னுடைய மரணம் நிச்சயம் என் கையில் தான். ஆணவம் பிடித்தவனே, ஜெகஜனனி, அன்று 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 அன்றும் உன்னால் என்னை எதிர்க்க முடியவில்லை, இன்றும் எதிர்க்க முடியாது. தேவையற்ற பிடிவாதம் வேண்டாம். நாராயண நாராயண. தேவர்களே, பெரியவர்கள் கூறுவது முற்றிலும் உண்மைதான். விநாசகாலே விபரீத புத்தி என்பார்கள். எவ்வளவு பெரிய மூர்க்கனாக இருக்கிறான் இந்த துர்குணன். அனைத்து வேதங்களும் ஞானங்களும் அவனுள் இருக்கும் பொழுது கூட ஒருவரின் அழிவுக்கு காரணம் அகங்காரம்தான் என்பதை அவன் இன்னும் புரிந்து கொள்ளவே இல்லையே. சக்தியின் முன்னால் நின்று கொண்டே சக்தியை எதிர்க்க துணிந்து விட்டான். அவளை தோற்கடித்து விடுவேன் என்று சூளுரைக்கிறான். நாராயண நாராயண. வந்து என் காலடியில் சரணடைந்து விடு. உனக்கு உயிர் பிச்சை அளிக்கிறேன். என்னை எதிர்ப்பதால் உனது உயிருக்கு தான் ஆபத்து. அதை மறந்து விட. வந்து அடிபணிந்து விடு. அடைக்கலம் கொடுப்பது அன்னைதான், மகன் அல்ல. உன் தவறுகளை மன்னிக்க நான் தயாராக உள்ளேன். என்னை சரணடைந்து விடு. ஏனென்றால் நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் அனைவருக்கும் நான் அன்னை. நான் ஜெகஜனனி. அதனால் தான் உன்னையும் உன் பாவங்களையும் அழிப்பதற்காகவே நான் இங்கு வந்துள்ளேன். நீ என்னை அழிக்கப் போகிறாயா? நீ எனக்கு உயிர் பிச்சை அளிக்கப் போகிறாயா? ஏய், நீ உன் நிலை மறந்து பேசுகிறாய். நீ இப்போது எதிர்ப்பது யாரை தெரியுமா? இந்த சர்வ வல்லமை படைத்த துர்குணனை. என் கோபத்தை தூண்டாதே. நான் என்ன செய்வேன் என்று எனக்கு தெரியாது. சாம்பலாக்கி விடுவேன். தாக்குங்கள்.
நாயகி மகாதுர்கா சங்கு சக்கரதாரிணி வேதாந்த வேத நாயகி கருணை கொண்ட தெய்வம் நீ மகாதுர்கா ஜய ஜனனி ஸ்ரீ துர்கா ஜய ஜனனி ஸ்ரீ துர்கா ஆதிசக்தி தாயினி சகல ஜீவநாயகி உலகம் காக்கும் ரட்சினி மகாதுர்கா ஈசனோட தாயினி கைலாசநாத வாசினி அரக்கர் கூட்டம் அழிப்பவள் மகாதுர்கா அரக்கர் கூட்டம் அழிப்பவள் மகாதுர்கா ஜய ஜனனி ஸ்ரீ துர்கா ஜய ஜனனி ஸ்ரீ துர்கா தீர்க்கும் தாயே ரூபிணியே எங்கள் தேவர் குறை தீர்க்க வந்த பவதாரிணி சந்திரபிம்பம் சூடினி சாந்த வடிவமாகினி காக்கும் தெய்வம் திருமாலை காக்க வந்தாய் சங்கு சக்கரம் ஏந்தியே திருசூலம் பற்றியே உலகம் காக்கும் மகாசக்தி மகாதுர்கா உலகம் காக்கும் மகாசக்தி மகாதுர்கா ஜய ஜனனி ஸ்ரீ துர்கா ஜய ஜனனி ஸ்ரீ துர்கா या देवी सर्वभूतेषु शक्तिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः திவ்ய ரூபிணியே எங்கள் தேவர் குறை தீர்க்க வந்த பவதாரிணி சந்திரபிம்பம் சூடினி சாந்த வடிவமாகினி காக்கும் தெய்வம் திருமாலை காக்க வந்தாய் சங்கு சக்கரம் ஏந்தியே திருசூலம் பற்றியே உலகம் காக்கும் மகாசக்தி மகாதுர்கா உலகம் காக்கும் மகாசக்தி மகாதுர்கா ஜய ஜனனி ஸ்ரீ துர்கா ஜய ஜனனி ஸ்ரீ துர்கா ஜெகஜனனி நீ எத்தனை பேரை அழித்தாலும் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருப்பார்கள். நீ உன் முழு சக்தியை பயன்படுத்தினாலும் என் சேனைகளை உன்னால் அழிக்கவே முடியாது. நீ யுத்தம் புரிந்து புரிந்து களைத்து விடுவாய், ஆனால் என் சேனைகள் களைக்காது. எனது சிருஷ்டியின் விசாலமான சேனைகள் ஒரு காலம் அழிக்க முடியாதபடி நான் செய்திருக்கிறேன். தந்திரமானவர்கள் அழிக்க முடியாதவர்கள். சேனைகளே, அவளது அங்கங்களை பிய்த்து எறியுங்கள். தேவரிஷி நாரதரே, அசுர சேனைகளுக்கு நடுவில் அன்னை துர்கா விழுந்து விட்டாரே. அசுரர்களுக்கு பலம் அதிகம். பல வருடங்கள் யுத்தம் செய்தாலும் முடிவில் தோற்பதென்னவோ அன்னைதான். நாராயண நாராயண, தாங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் இந்திரா. அதர்மம் ஒரு காலும் வெற்றி அடையாது. ஆனால் அதர்மத்தை அழிக்க நெடுங்காலம் தேவைப்படும். ஆனால் அழிவது என்னமோ நிச்சயம் அதர்மம்தான். அது மட்டும் இல்லை தேவேந்திரா, யுத்தம் செய்வது யார் என்று பாருங்களேன். சக்தியின் முழு அவதாரம், சக்தியின் ஸ்வரூபம், ஜெகஜனனி அன்னை ஸ்ரீ துர்கை. நாராயண நாராயண. இடர் தீர்க்கும் தாயே திவ்ய ரூபிணியே எங்கள் தேவர் குறை தீர்க்க வந்த பவதாரிணி சந்திரபிம்பம் சூடினி சாந்த வடிவமாகினி காக்கும் தெய்வம் ஜெகஜனனி, இப்போது உனக்கு நேரம் இருக்கிறது. உன் பிடிவாதத்தை விட்டு என்னிடம் சரணடைந்து விடு. வாழ்வும் சாவும் இனி உன் கையில்தான்.
जननी श्री दुर्गा जय जननी श्री दुर्गा आदिशक्ति तारिणी सकल जीवनायकि उलगम काकुम रक्षिणी महादुर्गा ஈசனோட தாயும் நீ கைலாசநாத வாசினி அரக்கர் கூட்டம் அழிப்பவள் மகாதுர்கா அரக்கர் கூட்டம் அழிப்பவள் மகாதுர்கா இனி நீ வாழ்வதும் சாவதும் உன் கையில்தான் உள்ளது துர்குணா. உன்னுடைய ஆணவத்தை அழிக்கவும் உலகிற்கு சந்தோஷத்தை கொடுக்கவும் என் பிரியமான தோழிகளை வெளிக்கொணரும் நேரம் நெருங்கிவிட்டது. அவர்கள் இருவரும் கண்ணிமைக்கும் பொழுதில் உன்னை அழித்து விடுவார்கள். உலகம் காக்கும் மகாசக்தி மகாதுர்கா உலகம் காக்கும் மகாசக்தி மகாதுர்கா ஜய ஜனனி ஸ்ரீ துர்கா श्री दुर्गा देवी श्री दुर्गा देवी உன்னை வதம் செய்வதற்காகவே நான் என்னுடைய சக்தியிலிருந்து 2 உருவங்களை அவதாரம் செய்ய போகின்றேன். சாமுண்டி தேவி, பகுலா தேவி, நீங்கள் இருவரும் உடனே தோன்றுங்கள். எக்காரணம் கொண்டும் இவனிடம் நான் தோற்கக்கூடாது. உடனே தோன்றுங்கள். கோபம் கொப்பளிக்க யுத்த வெறியோடு நீங்கள் இருவரும் இந்த யுத்த பூமியில் அவதாரம் எடுத்து வர வேண்டும். நீங்கள் இருவரும் என் கண் முன்னே நிற்கும் இந்த அசுரனின் சேனைகளை அழித்து நாசமாக்குங்கள். அவர்கள் ரத்தத்தை பருகி உங்கள் கோபத்தை தணித்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஆவேசம் தீரும் வரை அவர்களை அழித்து நாசமாக்குங்கள். வாருங்கள் சக்திகளே, வாருங்கள். நீங்கள் அவதாரம் செய்ய வேண்டிய தருணம் நெருங்கிவிட்டது. உடனே வாருங்கள். என்னை அடிபணிய மறுக்கும் உன்னை போன்றோருக்கு இதுதான் கதி.
இவன்தான் அந்த அசுரன். இவனைத்தான் நாம் அழித்து நாசமாக்க வேண்டும், சம்ஹாரம் செய்ய வேண்டும், சர்வநாசம் செய்ய வேண்டும். அதர்மத்தை அழித்து தர்மத்தை நாம் நிலைநாட்ட வேண்டும். அங்கேயே நில்லுங்கள். நானே வருகிறேன். துர்குணனை அழிக்க நினைப்பது ஒரு கனவு. கனவு காணாதீர்கள். நீங்கள் மூவரும் சேர்ந்தால் கூட என்னை அழிக்க முடியாது. தோல்வி என்று தெரிந்த பிறகு முயற்சிப்பது முட்டாள்தனம். நீ மட்டுமல்ல, உனது எந்த அவதாரமும் என்னை நெருங்க முடியாது. நான் யார் என்பதை இன்னும் நீ அறிந்து கொள்ளவில்லை. श्री दुर्गा देवी, श्री दुर्गा देवी. நான் யார் என்பதை இன்னும் நீ அறிந்து கொள்ளவில்லை. என் பெயர் துர்குணன். அனைத்து துர்குணங்களும் நிறைந்தவன். என் பெயரை கேட்டாலே அண்டமே அதிரும். நான் நிரந்தரமானவன், அழிக்க முடியாதவன். நான் தோல்வியை அறியாதவன். அக்னி என்னை அழிக்காது, நீர் என்னை மூழ்கடிக்காது. என் பெயரை கேட்டால் காற்றும் தள்ளி நிற்கும். ஒரு ஆணாலும் வெல்ல முடியாது, பெண்ணான உன்னாலும் முடியாது. இப்போதாவது நான் கூறியதை கேட்டு எனக்கு அடிபணிந்தால் அது உனக்கு நல்லது, இல்லையே? நீ செய்த பாவங்களும் உன்னுடைய ஆணவங்களும் மிகுதியாகிவிட்டது. நீ அழியும் காலம் நெருங்கிவிட்டது. பாருங்கள் தேவியரே, எனக்குள் ஒன்று சேர்ந்து விடுங்கள். உன் கனவிலும் என்னை அழிக்க முடியாது ஜெகத் ஜனனி. அது ஒரு காலம் நடக்காத காரியம். என்னை யாராலும் அழிக்க முடியாது. நான் மரணம் இல்லாதவன்.
அதனால் என்னை அழிக்க நீ நினைக்காதே. உன் சக்தியை பரீட்சை செய்து விட்டாயா? ஏன் திகைத்து போய் நிற்கிறாய் ஜகத் ஜனனி? இனி நீ என் வழியில் குறுக்கிட மாட்டாய் என்று நினைக்கிறேன். உன்னிடம் ஒரு விஷயத்தை கூறுகிறேன். பிரம்மதேவன் எனக்கு வரம் கொடுத்திருக்கிறார். என்னை வதம் செய்பவருக்கு 1000 கரங்கள் இருக்க வேண்டும். நான் நிரந்தரமானவன், என்றும் சிரஞ்சீவியானவன். ஜெகத் ஜனனி, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இதுதான் வித்தியாசம் மூர்க்கனே. தேவர்கள் வரங்களை பெற்று நன்மைக்கு பயன்படுத்துவார்கள், ஆனால் அசுரர்களோ நாசத்திற்காகவும் அழிவிற்காகவும் பயன்படுத்துவார்கள். மந்தமான அசுரர்களுக்கு இது தெரியாது. இந்த சக்திகள் அனைத்தும் நிரந்தரமாக இருப்பவை அல்ல என்பது அவர்களுக்கு புரியவில்லை. இயற்கையை எவர் ஒருவரும் வென்றவர் இல்லை. நீதியை அழிக்க நினைப்பவன் நிச்சயம் தண்டனையில் இருந்து தப்ப முடியாது. பிறப்பாலும் வளர்ப்பாலும் அசுரனாக இருப்பவன் என்றுமே அசுரனாகத்தான் இருப்பான். அசுரனுக்கு விதிக்கப்பட்ட நீதி நிச்சயம் மரணம்தான். நல்லது செய்து விட்டாய். நீ எப்படி இறக்க வேண்டும் என்பதை நீயே உணர்த்தி விட்டாய். அகங்கார பாதையில் செல்பவனுக்கு அழிவு நிச்சயம் என்பதற்கு நீயே ஒரு உதாரணமாகிவிட்டாய். நீ அகங்காரம் கொள்ளாமல் இருந்திருந்தால் மரணம் உன்னை இவ்வளவு சீக்கிரம் நெருங்கி இருக்காது. ஸ்ரீ துர்கா தேவி, ஸ்ரீ துர்கா தேவி. நாராயண நாராயண, சக்தியின் முழு அவதாரம், சக்தியின் ஸ்வரூபம்.
உடனடியாக பிரம்மதேவரை காண வேண்டும். இல்லை என்றால் இந்த 1000 கை உடையவள் என்னை அழித்து விடுவாள். பிரம்மதேவா, 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 என்னை காப்பாற்றுங்கள். அந்த துஷ்ட சக்தி 1000 கரங்களோடு என்னை அழிக்க வந்து கொண்டிருக்கிறாள். பிரம்மதேவா, என்னை காப்பாற்றுங்கள். என்னை காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய கடமை. அதை எனக்கு வரமாக தாருங்கள். என் உயிரினை காப்பாற்றுங்கள். உங்கள் வாக்கினை காப்பாற்ற வேண்டிய நேரம் இது பிரம்மதேவா. அருள் புரியுங்கள் பிரம்மதேவா. மகனே, வேதங்களின் ஞானத்தால் மட்டும்தான் உன் உயிரை இப்பொழுது காப்பாற்ற முடியும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதை உடனே கூறுங்கள். எந்த வேதங்களின் ஞானத்தை உனக்குள் வைத்துக் கொண்டிருக்கிறாயோ அதை இப்பொழுது வெளியே கொண்டு வர வேண்டும் மகனே. அதை தந்துவிட்டால் நான் பிழைத்து விடுவேனா? எந்த ஞானம் வேதங்களில் அடங்கியிருக்கிறதோ அதுதான் உன் உயிரை இப்பொழுது காப்பாற்ற வல்லது. அதுதான் உனக்கு உயிர் பிச்சை அளிக்கும் மகனே. அப்படியே பிரம்மதேவா, நான் உயிர் பிழைக்க அதுதான் வழி என்றால் அதை நான் செய்துதானே தீர வேண்டும். அதை என் உடலிலிருந்து எடுத்துத்தர தயாராக உள்ளேன். துர்குணனான நான் எனக்குள் இருக்கும் ஞானங்களை இப்போதே வெளிவர கட்டளையிடுகிறேன். வேதங்கள் பழைய நிலையை அடைய வேண்டும். பார்த்தீர்களா பிரம்மதேவா, தாங்கள் கூறியது போல எனக்குள் இருக்கும் அனைத்து வேதங்களையும் ஞானங்களையும் ஒப்படைத்து விட்டேன். இனி எனது உயிரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தங்களுடையது. பிரம்மதேவா, காப்பாற்றுங்கள். துர்குணா, பிரம்மதேவா, அம்மா, எப்பொழுதெல்லாம் எவன் ஒருவன் தர்மத்தை பழிக்கிறானோ அப்பொழுதெல்லாம் அழிப்பதற்கு நான் அவதாரம் எடுக்கின்றேன். அதற்கான தண்டனையை தான் நீ அனுபவிக்கப் போகின்றாய். எதிர்காலத்திலும் இது நடக்கும். உன்னை போன்ற அசுரங்கள் தோன்றும் பொழுதெல்லாம் அநியாயங்களும் அக்கிரமங்களும் தோன்றிக் கொண்டேதான் இருக்கும். அதர்மத்தை அழித்து தர்மத்தை காக்கும் பொருட்டு ஏதேனும் ரூபத்தில் நான் அவதாரம் எடுத்துக்கொண்டே இருப்பேன். அவர்களை சம்ஹரிப்பேன். இது என் சிருஷ்டியின் மீதான
மாதேஸ்வரி. Ah!